திமுக ஆட்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கே உரிய பாதுகாப்பு இல்லை என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் விதிகள் மற்றும் சட்டங்களை மீறுவது வழக்கமான நடைமுறையாகிவிட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். காவல் ஆய்வாளர் பணி நியமன முறைகேடுகளை சுட்டிக்காட்டியவருக்கு உரிய வெகுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விமர்சனம் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பதிவு குறித்தான கூடுதல் விவரங்கள். ராம்குமார், அதாவது தமிழக அரசின் செயல்பாடுகள் அல்லது முறைகேடுகளை அம்பலப்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத சூழல் நிலவுகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஏடிஜிபி கல்பனா நாயக் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தை மேற்கோள் காட்டி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தள பதிவில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். கடந்த காலங்களில் கல்பனா நாயக்கு நடந்த அந்த சம்பவம் என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் காவல்துறைக்கு வைத்த வேண்டுகோளை காவல்துறை புறக்கணித்திருக்கிறார். இது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் போலீஸ் அதிகாரிக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்கிறது. இதற்கு அரசு முறையான பதிலை அளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஊழல் நிர்வாகம் மற்றும் முறைகேடுகள் அம்பலப்படுத்தக்கூடிய செயல்பாட்டாளர்கள் அரசு அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள். உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்பது நிலவுகிறது என அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் அவர்களுக்கு அண்ணாமலை ஒரு கோரிக்கையினை வைத்திருக்கிறார். இரும்பு கரம் கொண்டு நீதியை நிலைநாட்டுவதை ஒரு முதலமைச்சர் சரி செய்ய வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.